ஓகே, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டெப்பை சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது டேட் ஆஃப் பர்த், ஓகே, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 3 டீட்டெயில் உங்களுக்கு வேணும். பிளாக் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்படுறது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த 3 டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகத்தை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏ சைடீரியல் டைம். சைடீரியல் டைம் வந்துட்டு உங்கள் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும், அதை பார்க்குறீங்க. ஜூன் இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்தப்போ 6/2/2024 இல்லைங்களா? 10:30 AM. பிளேஸ் ஆஃப் பர்த் பெங்களூர். சைடீரியல் டைம் என்ன வருதோ அதை போட்டுக்கிறீங்க. இயர் கரெக்ஷன், சாரி 26 இல்லையா? சைடீரியல் டைம் போட்டுக்கிறீங்க, இயர் கரெக்ஷன் போட்டுக்கிறீங்க, பிளேஸ் கரெக்ஷன் போட்டுக்கிறீங்க. இது 3 டோட்டல் பண்ணிட்டா திஸ் இஸ் வேல்யூ ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் ஆஃப் பர்த். டைம் ஆஃப் பர்த் வந்துட்டு 10:30 இல்லைங்களா? 10:30க்கு என்ன பண்ணுறீங்க? லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் 1936. ஓகே, அண்ட் இதில் இதை மைனஸ் பண்ணுங்க. இது மைனஸ் வேல்யூ அங்கே அதுலேயே இருக்கும் உங்களுக்கு. 1936 பார்க்கும்போதே பக்கத்துலேயே மைனஸ்ன்னு போட்டிருப்பான். எஸ், மைனஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது டைம் வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் வருதுனால 30 மினிட்ஸில் 1 மினிட் இங்கே கொடுக்கும்போது 60 செகண்ட்ஸு. ஸோ 60ல் 10ல் 6 போனால் 4, 5ல் 3 போனால் 2. இங்கே கொடுத்துட்ட உடனே இங்கே 29 இருக்குது. 0, 2ல் 1 போனால் 1, 10. ஸோ எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். 10க்கு உங்களுக்கு 139 வருது, 10க்கு வந்து 2 வருது. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா 9, 10, 15, 5, மீதி 1, 6ன்றதுனால 0, 1, 12, 10. ஆமாம்மா, இது 3 ஆட் பண்ணோம். இது எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட்னு வரும்போது இந்த காலம் எங்கே அந்த பேப்பர் இருக்குங்களா? எஸ். இது ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோக்கல் மீன் டைம். நீங்கள் எடுத்துக்கிறது சென்டர் ஆஃப் தி இந்தியா, அதுலேருந்து நீங்கள் லோக்கல் பிளேஸ்க்கு வரீங்க பெங்களூருக்கு, அப்போ அதை மைனஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அந்த பேப்பர் இருந்தால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஓகே, இது பண்ண பிறகு 12ல் மைனஸ் பண்ணணும். நீங்கள் 12ல் 10, 12, 05 மைனஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி இது ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ் வர்றதுனால இங்கேருந்து 1 hour கொடுக்கும்போது 59 minutes கொடுக்குறேன். 1 minute இங்கே கொடுக்கும்போது 60 seconds. 10ல் 5 போனால் 5, 5. இங்கே 9ல் 2 போனால் 7, 5ல் 1 போனால் 4. ஸோ 1, ஏன்னா இங்கே 1 ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. திஸ் தி வேல்யூ. இது பி வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ. ஏஎம்க்கு மைனஸ், பிஎம்க்கு ப்ளஸ். ஸோ ஏஎம்ன்றதுனால ஏ வேல்யூ என்ன வந்துச்சோ அதில் பி வேல்யூ மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வேல்யூ வருது. ஓகே, இந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்க? பெங்களூருக்கு செக் பண்ண சொன்னேன் இல்லைங்களா? அது இது லக்னா கேல்குலேஷன்ஸுக்கு அங்கே 3 சேஞ்ச் வரும். 3, 22, 24 என்ன வந்தது லாஸ்ட் டைம் செக் பண்ணப்போ? சொல்லுங்க. இப்போ ஏஎம், அதாவது ஏஎம்க்கு ஏ மைனஸ் பி, பிஎம்க்கு ஏ பிளஸ் பி. இவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம். ஓகே, ஏ வேல்யூ நம்பது சைடீரியல் டைம். ஏ வேல்யூ பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த சைடீரியல் டைம் பேஜ் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு 5432. பேஜ் 2 நீங்கள் அது மேலே காலமில் மேலே 2ன்னு இருக்கும். அதில் சைடீரியல் டைம். சைடீரியல் டைம் ஜூன் 2 இல்லைங்களா? June 2 was 441.05 இல்லையா? சைடீரியல் டைம். ஒரு நிமிஷம். அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்து இது மேலே பாருங்கள்,
மேலே படிச்சிங்கன்னா இது 12 நூனுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ நம்மளுக்கு 10:30 AM வேணும். அப்போது 1.5 hour ப்ரீவியஸுக்கு போகணும். ப்ரீவியஸுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பேக் அதாவது பின்னால் இருக்கிறது 0:36 இது ஜூனில் வந்துட்டு 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம். 1 வேல்யூ இருக்கு இல்லைங்களா, ஜூன் 1 வேல்யூ 437.08. இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நீங்கள் புரியுதுங்களா, இது என்ன தெரியுமா, இது அப்படியே போட்டுடலாம். செடிரியல் டைம் ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து 15 or 20 செகண்ட்ஸ் வருது. பட் இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதே ரெண்டையும் இந்த 12 நூனுக்கு கொடுத்துருக்கறதுனால 12 நூன் வேல்யூவை நீங்கள் 2ஆம் தேதியிலும் 1ஆம் தேதியில் 2ஆம் தேதி மைனஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதில் அந்த ரிமைனிங் 1.5 hours ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி போட்டுக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், 2ல் 1 மைனஸ் பண்ணும்போது இங்கே இது ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் வர்றதுனால இங்கே 1 செகண்ட் கொடுக்கும்போது 65 ஆகுது. 15ல் 8 போச்சுன்னா 7, 5 இங்கே 1 கொடுத்துட்டீங்க, இட் இஸ் 0. 10ல் 7 போனால் 3, 0. திஸ் இஸ் தி வேல்யூ வில் கெட் இட் ஃபார் 24 hours. ஸோ உங்களுக்கு தேவை இருக்கிறது 1.5 hourக்கு. ஓகே, 24 hours. 12 ஹவர்ஸ்க்கு என்ன ஆகுது, 1 25 + 3 28. For 6 hours 30 42. For 3 hours 21. For 1 hour na 7 minutes. So 1 hourக்கு 7, இதில் half an hour நாக்கா 2.5 means 9 to be added. 9 இதுக்கு ஆட் பண்ணும்போது நீங்கள் 441.05க்கு 441.05க்கு 9 ஆட் பண்ணிங்கன்னா 9 10 14 41 4. This is the correct value. 441.40. சைடிரியல் டைம். இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு 1 ஹவருக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு இது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 24 hours 12 noon to 12 noon இல்லைங்களா, அப்போ 24 ஹவர்ஸ்க்கு இருக்கு. உங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஏன்னா 10:30 போது 11:30 12 11:30 12 இல்லைங்களா, 12 noon இருக்கிறதுனால தி 1.5 hour டு பி ஆடட். 1.5 hour ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துடும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்கா? இல்லை, ஜூன் வந்துட்டு 441.05 அப்படியே போட்டுக்கிட்டோம் இல்லைங்களா. இங்க மேலே பாருங்க, டாப்ல படிச்சு பாருங்க, இது 12 noonக்கு இருக்கிறது இன்ஃபர்மேஷன். அப்போ 10:30க்கு உங்களுக்கு வேணும். 10:30க்கு வேணும் போது 11:30 12 1.5 hour டு பி ஆடட். ஸோ அந்த 1.5 hourக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது இஸ் 9. என்ன சொல்லுங்க, என்ன கழிச்சிருக்கீங்க? லாஸ்ட் டைம் அந்த 12 o'clockல அந்த வேல்யூ 10 அது இங்க நீங்க அதுல அந்த வேல்யூ நீங்க சொல்லிட்டு இருக்குது, பி வேல்யூ நீங்க சொல்லிட்டு இருக்கு. நான் ஏ வேல்யூ சொல்லிட்டு இருக்கேன். பி வேல்யூ இங்க 12 நீங்க மைனஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, ஏ வேல்யூ வந்துட்டு சைடீரியல் டைம். சைடீரியல் டைம் இங்க காலம் இருக்கு பாருங்க. அந்த காலம்ல சைடீரியல் டைம் ஜூன் 2 எடுத்துக்காங்க. ஜூன் 2 இது 12 noonக்கு இருக்கு. இங்க இருக்கிறது 10:30 டைம் நம்ம கால்குலேட் பண்றது. ஸோ 1.5 hourக்கு 9 ஆட் ஆகுது. அவ்வளோதான். அந்த 9 ஆட் பண்ணி அங்கே போட்டுடணும். அக்யூரேட்டாக பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன், உங்களுக்கு அப்படியே போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் புரியறதுக்காக. புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன், வாட் இஸ் த ஆக்சுவல் வேல்யூ, புரிஞ்சுங்களா? ஸோ சைடீரியல் டைம் ஆயிடுச்சு. இயர் கரெக்ஷன் பார்க்கும்போது நீங்க அதே பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் இருக்கு பாருங்க, இயர் கரெக்ஷன். சைடீரியல் டைம் இங்கே இருக்கு பாருங்க, இயர் கரெக்ஷன். தட் இஸ் ஆன் 4ல் இயர் கரெக்ஷன் வருது. இயர் கரெக்ஷன் வந்துட்டு 2024க்கு இட் இஸ் 350 வருது. திஸ் இஸ் பிளஸ். ஓகே, அண்ட் பிளேஸ் கரெக்ஷன் வந்துட்டு 101 பேஜ் நம்பர். 101 பேஜ் நம்பரில் உங்களுக்கு பிளேஸ் கரெக்ஷன் இஸ் 2. ஓகே, பெங்களூர் 02 அந்த 2 இங்கே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது இஸ் தி டோட்டல் வேல்யூ. இப்போ 6 5 1 6னாக்கா 60னாக்கா இங்கே போய்டும் 0
1 and a 5, 45, 4. This is the actual value of A. புரிஞ்சுங்களா? A value இது, B value இது. A value ல B value minus பண்ணும்போது you will get a value here. அதாவது A value வந்துட்டு 4, 45, 06, 1, 47, 55. இதை மைனஸ் பண்ணுறீங்க. 1, 6ல் 1 போனால் 1, 4, 14, 7 போனால் 7, 3 இருக்குது. இங்கேருந்து 1 கொடுத்த மாதிரி 9, 9ல் 4 போனால் 5, 3ல் 1 போனால் 2. திஸ் த வேல்யூ வில் கெட் இட். இதை வந்துட்டு நீங்கள் பெங்களூர் பேஜ் நம்பர் 21. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு புரியுது. ஓகே சொல்லுங்கள், இப்போ என்ன டவுட்? ஏ வேல்யூ வந்துச்சிங்களா? ஆமாம், சைடீரியல் டைம். அந்த பேப்பர் வச்சுருக்கிறீங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், அந்த பேப்பர் எடுங்க. அப்படியே சொல்லும் போது உங்களுக்கு கிளியர் பண்ணு. இந்த டோட்டலா? இது ஏ வேல்யூ. ஏ வேல்யூ இது சைடீரியல் டைம், இயர் கரெக்ஷன், பிளேஸ் கரெக்ஷன் டோட்டல் வந்துச்சு இல்லைங்களா? தட் இஸ் ஏ. பி வேல்யூ இது பி. புரிஞ்சுங்களா? இப்போ ஏ மைனஸ் பி பண்ணும்போது you'll get a value. பண்ணுமா? 12 நோனுக்கு இருக்கு இல்லைங்களா? 12 நோன்னா நம்ம ப்ரீவியஸ் தானே போகணும். 10:30 தானே நம்மளுக்கு வேணும். அதனால ப்ரீவியஸுக்கு தானே போகணும். நெக்ஸ்ட் போக வேண்டிய அவசியம் இல்லையே. இட் இஸ் செகண்ட் பை 1. 1 எடுத்தால் தான் நீங்கள் அந்த 10:30க்கு போக முடியும். இல்லைன்னா 12 நோன்லேருந்து நெக்ஸ்ட் 10:30க்கு போயிடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, உங்களுக்கு வேல்யூ இருக்கிறது செகண்ட் இது வந்துட்டு அப் டு 12 நோன் இல்லையா? உங்களுக்கு தேவை இருக்கிறது செகண்ட் 10:30க்கு. 10:30 நம்பர் 12 நோன்னா ப்ரீவியஸ் வருது இல்லைங்களா? இது 10:30 நம்பர் 1/2 hour ப்ரீவியஸ். ஸோ தட் யூ கோ டு 1. 2ல 1 மைனஸ் பண்ணும்போது யூ வில் கெட் தி வேல்யூ. எஸ், ஆமாம். நீங்கள் ஈவினிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே போட்டு. புரிஞ்சுங்களா? ஓகே, புரிஞ்சாமா? இது ஏ வேல்யூ, இது பி வேல்யூ. ஏ வேல்யூ பி வேல்யூல மைனஸ் பண்ணுறீங்க. இது பேஜ் நம்பர் 21க்கு போகிறீங்க. பெங்களூர் 257க்கு என்ன வேல்யூ வருதோ தட் இஸ் லக்னா. அதில் இப்போ 257 எடுக்கிறேன். 256க்கு இருக்கிறது 32223. 32223. ஆக்சுவலி டிஃபரன்ஸ் வந்துட்டு 59 58 வரும். 60 டிவைட் இது 4 டிவைட் பண்ணிங்கன்னா 15 ஆட் ஆகும். 15 ஆட் ஆச்சுன்னா 8 3 22 3. இதுக்கு அயனாம்ச கரெக்ஷன் பண்ணோம். பாருங்க, அயனாம்ச கரெக்ஷன் இங்கே இருக்கு. பேஜ் நம்பர் 876, பேஜ் நம்பர் 6ல இருக்கு. பேஜ் நம்பர் 6ல 2024க்கு 112 மைனஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். 6 2 1 2 3. இதுதான் லக்னா. லக்னா 3னாக்கா 3 சைன் என்ன வரும்? 0 1 2 3. 3 சைன் போது கடக லக்னா. கடக லக்னா 21 minutes 21 degree 26 minutes. இவ்வளோதான் லக்னா கால்குலேஷன். என்ன பண்ணுறீங்க பாருங்க, இன்னொரு வாட்டி சீரியஸாக பாருங்க, நான் சொல்கிறேன், இப்போ புரியும் உங்களுக்கு ஈஸியாக. ஃபஸ்ட்டு சைடீரியல் டைம் போட்டுக்கிறீங்க, அதுக்கு இயர் கரெக்ஷன் போடுறீங்க, அதுக்கு பிளேஸ் கரெக்ஷன் போடுறீங்க. மூணையும் ஆட் பண்ணிடுறீங்க. ஏன்னா மூணுமே ஆடிங் தான் வருதாங்க, சப்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ வேல்யூ வில் கெட் ஏ. பிக்கு வரீங்க, டேட் ஆஃப் பர்த், அதில் லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன் 1936 மைனஸ் பண்ணும்போது யூ வில் கெட் தி வேல்யூ. எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். இதுக்கும் அங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம், அதை பார்த்து 139 2 போட்டிங்க, டோட்டல் வந்துடுச்சு. இது 12 மைனஸ் பண்ணுறீங்க, இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணும்போது 147 55 வருது. தட் இஸ் பி.
புரிஞ்சுங்களா? ஸோ ஏஎம்க்கு வந்துட்டு ஏ மைனஸ் பி, பிஎம்க்கு வந்து ஏ பிளஸ் பி. ஸோ இப்போ நம்ம ஏஎம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி, ஏ வேல்யூ இது, பி வேல்யூ இது. ஏ வேல்யூல பி வேல்யூ மல்யூ பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்தது. இந்த வேல்யூவை பேஜ் நம்பர் 21ல பார்க்கும்போது யூ வில் கெட் திஸ் வேல்யூ 322.23. அது 56 கிடைக்குது. இன்னும் 1க்கு நம்ம 15 ஆட் பண்ணீங்க, டோட்டல் வேல்யூ வந்துச்சு. இதுக்கு அயனாம்ச கரெக்ஷன் பண்ணீங்க, உங்களுக்கு எடுத்து லக்னம். புரிஞ்சுங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண வரும். நான் வீடியோ ரெக்கார்டாக இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு க்ளீனாக புரியும் சொல்றதெல்லாம். அதை ஃபாலோ பண்ணோம் யூ ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுங்களா? ஒன்றும் இல்லை, விட்ஸ் வெரி சிம்பிள். சைடிரியல் டைம், இயர் கரெக்ஷன், பிளேஸ் கரெக்ஷன், டோட்டல் வேல்யூ. Time of birth, local mean time correction, every 1 hour 10 seconds to be added, total value. அதை 12 minus பண்ணா you'll get B value. A minus B value இது. இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க இந்த பேஜ் நம்பர் 21ல பார்க்குறீங்க, you'll get this value. அதுக்கு அயனாம்ச கரெக்ஷன் பண்றீங்க. Remaining is the லக்னா. That's all. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், லாஸ்ட் கிளாஸ் வரல நீங்க இல்லையா? நீங்க அந்த இதை பாருங்க, மெத்தடை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? வில் கோ டு தி பிளானட்டரி பொசிஷன்ஸ். இது ஒரு மாதிரி புரிஞ்சிச்சு புரியலன்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒர்க் அவுட் பண்ணதான் அது வரும், ஒர்க் அவுட் பண்ணாமல் வராது. இதை நாங்கள் ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் ஜாதகம் எழுதியிருக்கோம். எப்போ இது கம்ப்யூட்டர் வரதுக்கு முன்னால். தென் சிஸ்டம் வந்த பேர் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸில் வந்தோடனே டேட் ஆஃப் பர்த் கேட்பேன், கேட்டு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் கிவிங் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ அது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சிஸ்டம் இருக்கு. ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பியூட்டிஃபுல் பேக்கேஜ் இருந்தால் ஒன்று டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸில் நீங்கள் பக்கான பிறகு ஒரு நல்ல பேக்கேஜ் ஒன்று போட்டுக்கோங்க, யூ கேன் டூ ஒண்டர்ஸ். எஸ், லோக்கல் உங்களுக்கு அதாவது சிஸ்டம் ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? இருந்தால் நீங்கள் கிராக் பண்ணி ஏதாவது ஒன்று ப்ரெஷர் ரிலேட்ஸ் கிடைக்குது சார். அது ரொம்ப பழசு. அது வந்து இந்த கிராக் வெர்ஷன்லாம் வந்து விண்டோஸ் 11ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அப்படியா? அதெல்லாம் அந்த எக்ஸ்பியில் ஓடின காலம். இல்லை, யாருன்னா ஒருத்தர் தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டீங்கன்னா காப்பி கொடுத்துருங்க. ஒரு 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணணும். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கினீங்கன்னா 1000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கிராக் பண்ணி அதை காப்பி கொடுத்து கீ சொல்லணும். வரதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் அந்த டாங்கல் வாங்கி ஆகணும். இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு பராசர லைட்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அக்யூரேட் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த இவர்கிட்ட தேவராஜ் கிட்ட போனேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் பராசர லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அவங்ககிட்ட இருந்து வாங்கல, இந்த கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுக்குறாங்க. 1000 ருபீஸ் கொடுத்தா போதும். அந்த இன்டர்நெட் கிராக்கிங் ஒர்க் எல்லாம் பண்ணுறவங்ககிட்ட 1000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எல்லோரும் ஆளுக்கு 100 ருபீஸ் போட்டால் போதும். எல்லாருக்கும் அந்த அஸ்ட்ராலஜி பேக்கேஜ் வந்துடும். அதை போட்டுக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்த பிறகு யூ கேன் கோ ஃபார் தி அக்யூரேட் ஒன். அப்புறம் உங்களுக்கு 2-3 ஈஸி பேக்கேஜ் நீங்கள் சிஸ்டம்லேயே போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஹிந்து கேலண்டர்னு வரும். ஹிந்து கேலண்டர் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஹிந்து கேலண்டர்னு எமர்ஜென்சிக்கு நான் வச்சுருக்கேன். இது ஹிந்து கேலண்டர்னு சொல்லிட்டு ஹிந்து கேலண்டரில் நீங்கள் குண்டலிக்கு போகலாம். குண்டலிக்கு போனோடனே இப்போ என்ன பொசிஷன்ன்றது எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸ் வித் ஜாதகம் தசாபுக்தி எல்லாம் வந்துடும். இது டவுன்லோட் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இது தமிழில் ஒரு பேக்கேஜ், இதில் எல்லாம் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஜாதகம் வந்துடும். இன்றைக்கி திதி என்ன, யோகா என்ன, கருணா என்ன, நட்சத்திரம் என்ன, எல்லா டீட்டெயில் இருக்கும். ராகு காலம், பகல் யமகண்ட காலம், எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். இது ஒரு பேக்கேஜ், தமிழ் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் சிஸ்டமில் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சார், நிறைய இருக்குது. கேன் டவுன்லோட் தட் திங்ஸ். ஹிந்து கேலண்டர் இதை டவுன்லோட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணிடல, வெளியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூஸ் ஆகும். ஹிந்து கேலண்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த தமிழ் பேக்கேஜ் வந்துட்டு நிலா NILA, எஸ், நிலா தமிழ் கேலண்டர். நிலா தமிழ் கேலண்டர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒன்று மாதிரி இம்மிடியேட் இப்போதைக்கு உங்களுக்கு இம்மிடியேட் வேணும்னா இண்டு கேலண்டரை டவுன்லோட் பண்ணிக்கினீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்துட்டு எல்லாம் இருக்கும். மந்த் வியூ, ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன, திதி என்ன, மேட்ச் மேக்கிங் எப்படி பண்ணுறது, இண்டு டைமிங் என்ன, செட்டிங்ஸு அண்ட் முகூர்த்தா, குண்டலின்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னே இன்றைக்கி என்னென்னு வந்துடும். நீங்கள் எந்த எப்போது செக் பண்ணணும், யார்தை செக் பண்ணணும், அவங்களது டேட் ஆஃப் பர்த்தை ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டைம் கொடுத்துட்டிங்கன்னா, டைம் எது வேணுமோ செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். நீலாதுலையா 01ங்களா? அப்படி ஒன்றும் இல்லையா? எப்படி இருக்கும் என்னென்ன ஓப்பனும் 01 கரெக்ட் 01ன்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஆமாம். இதில் எல்லாம் இருக்கும். முகூர்த்தாஸ் கூட கொடுத்துருப்பான், நியூமராலஜி கொடுத்துருப்பான், எல்லாமே இருக்குது இதில். இது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். வெளியில் இருக்கீங்க, உங்களை இம்மிடியேட்டாக கேட்குறப்போ யூ கேன் ரெஃபர் திஸ். இது ரெண்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிளானரி பொசிஷன் போடுறப்போ, ஏன்னா இதுலேயே டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. இது உங்கள்கிட்ட நீங்கள் இது இப்போ கேல்குலேஷன் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் அந்த பேசிக் தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் நிறைய வந்துடும். ஓகே, இதில் பிளானரி பொசிஷன் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் பிளானரி பொசிஷன் ஜூன் பிளானரி பொசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் தேதி சன் இன் 1:17:45. சன் வந்துட்டு 1:17:45. இது பாருங்க, மேலே என்ன போட்டிருக்கோம், இட் இஸ் ஃபார் 5:30 AM. இது 5:30 வேல்யூ. இது அப்போது 10:30க்கு நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 5 hours to be added. அப்போது நீங்கள் தேர்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். தேர்டு வந்து 1:18:43. 1:18:43. எப்பயுமே 1 டிகிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு நாளைக்கு 1 டிகிரி டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. 13ல் 8, 3, 1 கடன் வாங்கினீங்க, 13, 60, 9ல் 4 போனால் 5, 58. இது 58 இல்லை 60 தான் வரும். அதாவது 1 டிகிரி தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ 1 டிகிரி டிஃப்ரென்ஸு ஒரு நாளைக்கு அப்படின்னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ போடணும். சிம்பிளாக போடணுன்னா பாருங்கள், 58 இல்லையா, 58 ஃபார் 24 hours. ஸோ 12 ஹவர்ஸ்க்கு 25 + 4 29. 6 ஹவர்ஸ்க்கு 10 + 4 14. ஃபார் 3 hours ஆஃப் 7. ஸோ 1 ஹவருக்கு இட் இஸ் 2. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எவ்வளோனா 5 ஹவர்ஸ்க்கு 2 × 5 10. இதுக்கு ஆட் பண்ணிக்கணும். 1:17:45 10 ஆட் பண்ணுங்க. The value is 55:17:1. So sun வந்துட்டு first house. This 0 house, first house, second house, third house, fourth house, fifth house, sixth house, seventh house, eighth house, ninth house, 10th house, 11th house. So third இது உங்களுக்கு வந்திருக்குதுங்க first house. First houseல sun. Sun is in first house, 1:17 degree 55 minutes. அக்யூரேட்டாக போடுது. லாஸ்ட் டைம் என்ன பண்ண உங்களுக்கு 1:17:45 அப்படியே போட சொன்னேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரிப்பீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், என்ன இது 5:30க்கு இப்படி கொடுத்துருக்கானே அப்படின்னு. ஓகே, அதை நீங்கள் பண்ணல. ஓகே, மூன். நெக்ஸ்ட் மூனுக்கு வாங்க. மூன் பாருங்கள். மூன் வேல்யூஸ் சொல்லுங்கள். மூன் வேல்யூ எவ்வளோ? பேப்பர் எடுத்துகிட்டு வரல இல்லையா? இந்த எடுதி ப்ராப்ளம். செகண்ட் வந்துட்டு 11:18 இல்லையா? 18:00. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் தேர்டு வேல்யூ. இது செகண்ட் வேல்யூ. தேர்டு வேல்யூ வந்தது 00:02:17. 00:02:17.
ஜீரோனாக்கா உங்களுக்கு 12,000. ஸோ எஸ், ஜீரோ நம்பர் நீங்கள் 12 போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடும். இப்போது 17, இப்போ 2 இருக்குது. இது வந்து சைன், இது ஒரு சைன் 30 டிகிரி, சைன் டிகிரி மினிட்ஸ் இல்லைங்களா? எவ்ரி சைன் இது ஒன் சைன் இஸ் 30 டிகிரி, செகண்ட் சைன் இஸ், அதனால நீங்கள் 1 to 12 வரைக்கும் போடும்போது இட் வில் டேக்கன் அஸ் 30 டிகிரி. ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு டிகிரி கடன் கொடுக்குறீங்க. ஒரு டிகிரி கடன் கொடுக்கும்போது இட் இஸ் 60. இப்போ 62 ஆயிடுச்சு. 62ல் 12ல் 8 போனால் 4, 5ல் 1 போனால் 4. ஸோ இங்கேருந்து கொடுத்ததுனால யூ காட் தி டிஃப்ரென்ஸ். அவ்வளோ வராது. 0 to 17 to 17, 11, 18, 00, 7. இங்கேருந்து ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா இது 30 டிகிரி தானே, 3 தான் இங்கே போகும். ஓகே, அப்போது இதுலேருந்து ஒன்று கொடுத்தீங்கன்னாக்கா இட் இஸ் 12. 12ல் 8 போனால் 4, இங்கே 2ல் 1 போனால் 1. ஏன்னா ஒரு நாளைக்கு 12, 13, 14 டிகிரி தான் மூவ் ஆகும் மூன். ஸோ 44 வரத்துக்கு ஏங்க நாங்கள் இது ரிப்பீட் பண்ணியிருந்தனால எங்களுக்கு தெரியும். டெய்லி அரௌண்ட் 15 டிகிரி உள்ளே தான் மூவ் ஆகும், அதுக்கு மேலே மூவ் ஆகாது மூன் பர் டே. ஏன்னா ஒரு நட்சத்திரம் மூவ் ஆகணும். ஒரு நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வில் பி ஒன்லி திஸ். ஸோ இது 14 டிகிரி 17 மினிட்ஸ் ஃபார் 24 ஹவர்ஸ். அப்போது 12 ஹவர்ஸ்க்கு 7, 8 2 16, 6 ஹவர்ஸ்க்கு 358, 38, சாரி 34 ஆஃப் 3க்கு. அப்போ 1 ஹவருக்கு 24 ஹவர்ஸ். இது 12 ஹவர்ஸ்க்கு, இது 12 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு 130 + 30, 204. 1 ஹவருக்கு அகெயின் 3 டைம்ஸ் டிவைட் பண்ணும்போது இட் கம்ஸ் டு 38 or 40 வரும். ஸோ 40 மினிட்ஸ் ஃபார் 1 ஹவர் இட் மூவ்ஸ். ஓகே, இது நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 070 இது மூன் பொசிஷனுக்கு வந்துட்டு, மூன் பொசிஷன் இன்னொரு ரெட்டி போடுறோம் பாருங்கள். 14, 17 இஸ் தி வேல்யூ யூ காட் இல்லைங்களா? டிஃப்ரென்ஸ் தட் இஸ் ஃபார் 3rd and 2nd இல்லையா? டிஃப்ரென்ஸ் வந்தது. டிஃப்ரென்ஸ் வேல்யூ இஸ் திஸ். ஸோ இது 24 ஹவர்ஸ்க்கு. அப்போது 12 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வருது? 7 ஆஃப், அவ்வளோதான். 7, 8 2 16, 08. ஓகே, 6 ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் + 4, 34. 3 ஹவர்ஸ்க்கு 130, அதாவது 3 ஹவர்ஸ் நமது இதில் 1.5 இதில் 15, 16, 17 1.5 130, 7, 4, 1, 147, 1 டிகிரி 47 மினிட்ஸ். இப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா, இது 130 போயிடுச்சுனாக்கா 15, 35 வருது. 35 ஃபார் 1 ஹவர், 35 மினிட்ஸ் ஃபார் 1 ஹவர். அப்போ உங்களுக்கு தேவை இருக்கிறது எவ்வளோ? 5 ஹவர்ஸ்க்கு. ஏன்னா 10:30க்கு வேணும், இது 5:30க்கு இருக்கிறது. ஸோ 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30. 5 ஹவர்ஸ்க்கு 35 × 5, 5 5 25, 5 இது 2, 5 3 15, 3 17. ஸோ உங்களுக்கு டிவைடட் பை 60, 6 3 18, 6 2 12, 120. 120 போச்சுன்னா 1 6 3 18, 5 55, 6 3 18, 355. 355 to be 3 degree 55 minutes to be added. 3 degree 55 minutes நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணும்போது அதுக்கு மூன் வேல்யூக்கு, மூன் வேல்யூ எவ்வளோ? செகண்டுக்கு 11, 18 இல்லைங்களா? 11, 18, 00. இதுக்கு 3 டிகிரி 15 மினிட்ஸ் ஆட் பண்ணு. 55, 8 10 11 21, 11 21 இஸ் தி கரெக்ட் ரீடிங். அப்போ 11 என்ன மீனராசிக்கு வருது. மூன் இன்
21 degree 55 minutes-க்கு வருது. ஒன்றும் இல்லை, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் 24 hours கிடைக்குது. தட் யூ ஆர் மேக்கிங் இன்ட்டு 5 hours. 5 hours-க்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிக்கிறேன். அதான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் சொல்லுறேன். புரிஞ்சுங்களா? ஸோ மூன் பொசிஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டரி பொசிஷன்ஸும் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடுது. இதை நவாம்சா உங்களுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கணும் அதை பார்த்து அந்த பிளேஸ்மெண்ட்டை போட்டிங்கன்னா வில் கெட் தி ஃபுல் சார்ட். ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நீங்கள் எழுதுனா தான் வரும், அது சும்மா வராது. ஒன்றும் இல்லைங்க, பிளானட்டரி பொசிஷன்ஸ் எந்தெந்த ஹவுஸில் இருக்குன்னு பாட போகிறீங்க, அந்தந்த ஹவுஸில் 1 2 3 இருக்குது இல்லைங்களா, எந்த ஹவுஸில் போடணுமோ அந்த ஹவுஸில் போட்டுறீங்க. போடும்போது என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஹவருக்கு கரெக்டாக உங்களுக்கு 5:30 மார்னிங்கே ஜாதகம் இருந்துச்சுன்னு வச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதை ஆட் பண்ணி போடுறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? போடும்போது யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இதுக்கு நவாம்ச வேல்யூ போட்டிங்கன்னா சார்ட் இஸ் ரெடி. ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. ஏன்னா இதை நீங்கள் செய்ய போகிறதில்ல. இதுக்கு என்ன பண்ணணும், எல்லாம் செட் ஆஃப் எஃப்எம்எரிஸ் வேணும். என்ன எஃப்எம்எரஸ்னா எந்தெந்த இயர் எஃப்எம்எரஸ் வச்சுக்கிட்டு அந்த இயர் வரவங்களுக்கு அந்த இயரை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். பஞ்சாங்கம் அப்படி தான் பண்ணுறது. எவ்ரி இயர் பஞ்சாங்கத்தை ஒரு கட்டு வச்சுட்டு இருப்பேன், எந்த வருஷத்துக்கு வருமோ அந்த வருஷம் எடுத்து பண்ணுவான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் கெட் தி சார்ட். ஏன்னா இதுலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா வி ஆர் சப்போஸ் டு கோ லாங் வே. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கு. இது நீங்கள் ஒரு பேக்கேஜில் பார்த்தாலே இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு பேக்கேஜில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளீனாக புரிஞ்சிடும். அகைன் சொல்கிறோம் பாருங்க, லக்னா கால்குலேஷன் இட் ஷுட் பி பேட்டட், ஈஸியாக வந்துடும். சைட் இயர் டைம், இயர் கரெக்ஷன், பிளேஸ் கரெக்ஷன், டோட்டல் ஏ. பர்த் டைம், லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன், எவ்ரி 1 hour 10 seconds டு பி ஆடட். டோட்டல் வேல்யூவே 12 மைனஸ் பண்ணால் வேல்யூ வில் கெட் பி. ஏ வேல்யூவே மீ வேல்யூவில் மைனஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் தி வேல்யூ. அந்த வேல்யூ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பேஜ் நம்பர் 21க்கு போயிட்டு அது என்ன வருது பார்க்குறீங்க, அதுதான் லக்னா வேல்யூ. அதில் அயனாம்ச கரெக்ஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லக்னா. ஓகே, திஸ் இஸ் ஒன். செகண்ட், இதுக்கு வந்தீங்கன்னாக்கா பிளானெட்ஸ் எந்தெந்த ஹவுஸில் போடணும்னு பார்க்குறீங்க. பார்க்கும்போது என்ன ஹவர் கொடுத்துருக்காங்க, 5:30 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹவருக்கு வேணும் அந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு அதுலேயும் நெக்ஸ்ட் ஒன்லேயும் மைனஸ் பண்ணது யூ வில் கெட் தி வேல்யூ. அந்த வேல்யூ போட்டுறீங்க. அப்படி எல்லாம் போட்டுட்ட பிறகு நவாம்ச சார்ட் எடுத்திங்கன்னா மேஷத்தில் எந்த ஹவுஸில் போடணும், ஒரு ரிஷபத்தில் எந்த ஹவுஸில் போடணும்னு இருக்கும். அதை பார்த்து போட்டிங்கன்னா இந்த சார்ட் வில் பி ரெடி. புரிஞ்சுங்களா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி நான் இன்னித்து இது பொசிஷன்ஸ் கூட உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு. அஸ்ட்ராலஜி குரூப் வாட்ஸ்அப்பில் இருக்குது. எஸ், நைட்டே போட்டிருக்கேன். 9:30 10 o'clock போட்டேன். எஸ், அதை நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று வந்து டெய்லி போடுன்னா கூட நான் போடுறேன். டெய்லி சார்ட்ஸு டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெடி, ஐ எம் ரெடி டு டூ இட். ஒன்ஸ் நீங்கள் இதில் இந்த பேசிக்கில் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ப்ரெடிக்ஷனில் பக்கா இருக்க முடியும். பேசிக்கில் நீங்கள் பக்கா இல்லைன்னா ப்ரெடிக்ஷனில் நீங்கள் அவுட் அடிக்கணும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நான் என்ன மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ யாரோ வந்து கேட்குறாங்க, சார் இந்த இன்டர்வியூக்கு போகிறேன், நான் பாஸ் ஆவானா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. கேட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சார்ட் ஓப்பன் பண்ணணும். ஷார்ட்டில் நீங்கள் கேபிக்கு போகிறது இன்னும் பெஸ்ட்டு. ட்ரெடிஷ்னல் ஷார்ட்டில் என்ன பண்ணணும், தேர்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அபவுட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இவன் போயிட்டு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஹவ் இஸ் இஸ் கேப்பபிலிட்டி, ஃபிசிக்கலி மென்டலி இவன் ஃபிட்டாக அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா லக்னாவை பார்க்கணும், மூன் பொசிஷனை பார்க்கணும். மூன் டாக்ஸ் அபவுட் மைண்ட், லக்னா டாக்ஸ் அபவுட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் அதையும் பார்க்கும்போது இஸ் ரெடி டு ப்ரெசென்ட் த திங்ஸ் கரெக்ட்லி. இதில் பாஸ் ஆவானா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேர்ட் ஹவுஸ் கனெக்டட் டு 11 கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவான். தேர்ட் ஹவுஸ் கனெக்டட் டு 8th house and 12th house கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டான். இது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ். இது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் விட்டு கேபிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேபியில் உங்களுக்கு சப்லாட், ஸ்டார்லாட், சப்லாட், சப்லாட்னு டீட்டெயில் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ட் ஹவுஸ் கனெக்டட் டு 11th house வித் 7th talks about with whom you are going to have the interview. 7th house. 11th house talks about the good results. அதே வேற கனெக்ஷன்ஸ்னா ராங்கு. இதுவும் தெரியலையா, இதுவும் போடுறதுக்கு லேட் ஆகுதா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு? இன்னும் சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். கேபி சிஸ்டமில் 249 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 249s ஒரு ஷீட் பண்ணி வச்சுடுங்க. ஷீட்டை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. 249 ஷீட்ஸ் ரெடி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டான்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் கேபி பண்ண டெக்னிக் இது, பியூட்டிஃபுல் டெக்னிக். அந்த புக்கை நீங்கள் டீப்பாக கரெக்டாக படிச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கேபி என்ன பண்ணிருப்பாரு, எதனா ஒரு ஷீட் எடுங்கன்னு சொல்லுங்க. அதில் ஒரு ஷீட் எடுப்பான். எஸ்ஸுக்கு ஒன்று எஸ் பாஸ் பண்ணுவான், நோ பாஸ் பண்ணுவாங்க இன்னொன்று எடுக்க சொல்லுங்க.
இதை என்ன பண்ணுங்க, ப்ரெசென்ட் பிளானட்டரி பொசிஷன்ஸ். இப்போ அவங்க வந்த டைமுக்கு ப்ரெசென்ட் டைமுக்கு போடுங்க. இப்போ டைம் என்ன இருக்கோ அந்த டைம் போடுங்க. போட்டோன்னே இப்போ இந்த 2 மினிட்ஸ்க்கு ரூலிங் பிளானட்ஸ் வரும். அந்த ரூலிங் பிளானட்ஸ் எஸ்ஸுக்கு இண்டிகேட் பண்ணா நோக்கு இண்டிகேட் தான் பாருங்க. எஸ்ஸுக்கு இண்டிகேட் பண்ணா கண்டிப்பா பாஸ் பண்றான்னு சொல்லுங்க, நோ இண்டிகேட் பண்ணா பாஸ் பண்ண மாட்டான்னு சொல்லுங்க. ஸோ திஸ் தி அப்ரோச். அர்த்தாச்சுங்களா? இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க பேஸ்ல பக்காவா இருக்கணும். புரிச்சுங்களா? நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இதை தரவா உருவச்சிட்டு இருக்கேன். கேபி என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரு? அவரது ஒரிஜினல் புக்ஸ் 5 புக்ஸ் இருக்கு. அந்த 5 புக்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. யூல் பி தி மாஸ்டர் இன் கேபி. ஒரிஜினல் வாங்கணும். அவங்க பிள்ளைங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க 6 புக்ஸ், அது வாங்காதீங்க, அதுல ஒண்ணுமே இல்லை. கேபியே எழுதின புக்கு, கிருஷ்ணமூர்த்தியே அவர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரிலீஸ் பண்ண புக்ஸ். ஓகே, அந்த புக்ஸ் ஒரிஜினல்ஸ் வாங்க. அது செகண்ட்ஸ் கடைகளில் கிடைக்குது உங்களுக்கு. இவன் பிரச்சாத்த புக் ஹவுஸ்ல சொன்னா வாங்கி கொடுப்பான். தேவன் நிறைய புக் ஹவுசஸ் இருக்கு பெங்களூர். போடுங்க அஸ்ட்ராலஜி புக்ஸ்ன்னு போடுங்க, பேர் வந்துடும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணோம்னா இந்த பேஸ்ல கொஞ்சம் ஐடியா இருக்கணும். பேஸ் என்ன, இப்போ லக்னம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, நோ தட். பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி போடுறாங்க, இன்னைக்கு என்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கோ அவைலபிலிட்டி எஃபிமெரஸ்ல இருக்கு, அதை பார்த்து போடுறேன். நவாம்ச அந்த சார்ட் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணி போடுறேன். தசா புக்தி அந்த சார்ட் கொடுத்துருக்கேன், அதில் இப்போ என்ன தசா நடக்குதுன்னு தெரியுது, புக்தி நடக்குது, அந்தரதம் நடக்குதுன்னு தெரியுது. திஸ் சார்ட் இஸ் ரெடி. ஐ கேன் கிவ் ப்ரெடிக்ஷன் ரிலேட்டட் டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ வில் கோ டு தி சப்ஜெக்ட் நோ. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மெயின் பாயிண்ட் இதுதான், எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது. ப்ரெடிக்ஷன் இஸ் தி மெயின் பாயிண்ட். இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது எதுக்கு பண்ணுறோம்? ஒருத்தர் வந்தால் எப்படி? ஆமாம் சார். ப்ரெடிக்ஷன் பண்ணுறதில்ல சார், இன்னும் சப்ஜெக்ட் இருக்கு, படிக்க வேண்டியது. அதை படித்தா அவங்களே சொல்லுவாங்க. எஸ், ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க. சரி, உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒரு பேப்பர் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஃபண்டமெண்டல்ஸை விட வில் கோ டு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. சார் இந்த காப்பி கொடுங்க எல்லாருக்கும். இல்லை எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. டுவெண்ட்டி காப்பீஸ் பண்ணியிருக்கேன் சார் இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் 15 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் நீங்களே, அதனால இப்போ உங்கள்கிட்ட மிச்சம் ஆகும். இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இது பியூட்டிஃபுல்லாக வரும். எனிதிங் எவ்ரிதிங் கேன் பி ப்ரெடிக்டட். இது உங்களுக்கு கேபி புக்கில் கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா புக்லையும் எந்தெந்த புக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நீங்கள் அஸ்ட்ராலஜியில் போடும் ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணோன்னா திஸ் ஆல் த திங்ஸ் யூ ஷுட் நோ. தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பக்கா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, பாருங்க. த சர்க்கிள் ஆஃப் தி ஸ்பேஸ் சரௌண்டிங் தி எர்த் இஸ் மெஷரிங் 360 degree on celestial longitude is referred to the zodiac. It is an imaginary belt in the heaven. It is 15 degree wide in which the planet travel in the path of the middle of which the sun appears to move around the earth, called ecliptic. ரெக்கார்ட் ஆகுங்களா? என்ன சொல்றேன்னா இந்த ஜோடியாக் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு. திஸ் ஜோடியாக் இது இந்த பிரபஞ்சத்தை இண்டிகேட் பண்றது. அதுக்குள்ள பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, சன், மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். இது வந்துட்டு இந்த 15 டிகிரிக்குள்ள தான் மூவ் ஆகுது. இதில் கரெக்டாக சென்டர் பொசிஷனில் இருக்கும். 7.5 டிகிரி மேலே 7.5 டிகிரி இதுக்குள்ளே தான் இந்த பிளானட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். இட் வில் நாட் கோ அவுட். ஓகே, இந்த 15 டிகிரிக்குள்ளேயே இந்த மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். ஓகே,
Next one, the zodiac divided into 12 equal parts. Adha nama paathom. Aries na Mesha, Taurus is Rishabha, Gemini is Mithunu, Cancer is Kataka, and Leo is Simha, Virgo is Kanya, Libra is Tula, Scorpio is Virchika, Sagittarius is Dhanur, 10 Capricorn is Makara, Aquarius is Kumbha, and Pisces is Meena. The 12 Rashis. 12 Rashi chart irukku. 12 Rashi charts. Mesha, Rishabha, Mithuna, Kataka, Simha, Kanya, Tula, Vrishika, Dhanur, Makara, Kumbha, Meena, and so on. These 12 divisions. Each of those in the solar mansion, otherwise called as the sign or Rashi, of each extended by 30 degree. The over house 30 degree. One house is 30 degree, 12 into 30 is 360 degree. Okay, 12 into 30. That was 360 degree. Each sign is derived from the name of the resemblance of the group of constellation from in the around of zodiac. In the group of stars irukku and the star la paathe and the group ku or pair kuduthirukka avladha. Ipo Mesha na goat shape, Simha na lion shape, and the shape ku or pair kuduthirukka. Found in these signs may be classified broadly into 13 groups depending upon their influence and animates and inanimate objects. இது எப்படி மனிதர்கள் மேல work ஆகுதுன்றத they have explained in 13 steps. KP எடுத்துருக்காரு இந்த 13 steps. There is lot of steps. The minimum steps of 13 is taken. Okay. இப்போ positive and negative signs. இது வந்து 13 steps என்னன்னா positive negative signs. Northern sign and southern equinoctial sign, tropical sign, fiery earth, airy, watery sign, movable, fixed and common signs, fruitful and barren sign, mute sign, violent sign, human sign, voice signs, bestral or four-legged signs, dual sign, bicorporal or double-bodied sign, short or long ascension sign. Number 13 parts are explain பண்ணிருக்கார் in the houses. Okay, itla positive and negative signs பார்க்கலாம். We should have a very big chart. தெரியுதுங்களா கிரீன் வருதா இல்ல? The 12 divisions, cosmos போட்டிருக்கோம். இப்போ பாருங்க பாசிட்டிவ் சைன்னாக்கா the sign from Aries Mesha onwards, alternatively positive and negative signs. They are sometimes referred to the masculine or day sign or feminine sign is the night sign, respectively. These are odd signs, namely Mesha, Mithuna, Simha, Tula, Dhanur, Kumbha, and positive masculine signs, even sign vice versa, Rishabha, Kataka, Kanya, Vrishika, Makara, Meena, and negative female signs. இப்போ பாசிட்டிவ் சயின்ஸ் நெகட்டிவ் சயின்ஸ் அப்படின்னா ஏன்னா நிறைய எழுத வேண்டியதாக இருந்தாலும் வரும் பீன் போடுறேன். பாசிட்டிவ் சயின்ஸ் நெகட்டிவ் சயின்ஸ். பாசிட்டிவ் சைன் இது நீங்கள் ஒரு வாட்டி எழுதிக்கங்க பெஸ்ட்டு. பாசிட்டிவ் சயின்ஸ் நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன், பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன். அவ்வளோதான். ஓகே, இங்கே ஹவுசஸில் இது போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கும்போது உங்களுக்கு நான் ஃபைனலாக ஃபுல் சார்ட் ஒன்று கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும். பட் நீங்கள் ஒரு வாட்டி எழுதும் போது உங்கள் மைண்டில் 10 வாட்டி படிக்கிறது ஒன்று, ஒரு வாட்டி எழுதுறது ஒன்று, அதனால எழுதுங்க. ஓகே பாருங்க, பாசிட்டிவ் சைன்ஸ் டினோட்ஸ் தி அசர்ட்டிவ், போல்ட், எக்ஸ்பிரசிவ், ஆக்டிவ், அஃபென்சிவ் நேச்சர். இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் பாசிட்டிவ் சைன்ல இருக்கும். பாசிட்டிவ் சைன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷா, மிதுனா, சிம்ம, துலா, தனுர், கும்பா. அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. They give determination, power of will and force. On the other hand, the negative sign is passive, receptive, defensive, and somewhat conciliatory dispositions. There is a tendency of positive signs to be more self-expressive and less passive in their reactions. And for the negative signs,
more self-receptive and less outgoing and spontaneous. இதுதான் இந்த பாசிட்டிவ் சைன்ஸ்க்கும் நெகட்டிவ் சைன்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ மேஷராசி அப்படின்னும் போது யூ ஷுட் ஹேவ் திஸ் பாயிண்ட் இன் யுவர் மைண்ட். இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். ரிஷபனா இட்ஸ் அ நெகட்டிவ் சைன். ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். The positive sign ascendant indicates that the native will be more generally fortunate in his undertaking, and the negative sign does. The negative sign are weak and feminine account of positive qualities, passive qualities. இந்த மாதிரி பாசிட்டிவ் சைன்ஸ்க்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். நார்தன் சதர்ன் சைன். நார்தன் சைன் சதர்ன் சைன் என்ன? The first sign of zodiac Mesha, Mithuna, Kataka, Simha, Kanya, Virgo called the northern sign. There are to be north and the celestial equator. They are in the northern hemisphere. The remaining 6 signs, it is Tula, Vrishchika, Dhanur, Makara, Kumbha, Meena, Libra to Pisces, are to be southern celestial equator, southern hemisphere. இது நார்தன் சைன் சதர்ன் சைன் என்னக்கா, இங்கேருந்து மேஷத்துலேருந்து அவன் என்ன சொல்கிறான், மேஷா, ரிஷபா, மிதுனா, கடகா, சிம்ம, கன்யா. ஓகே, இந்த 5 சைன்ஸ் இங்கே வரைக்கும். திஸ் இஸ் ஒன் சைன், திஸ் இஸ் another சைன். இது நார்தன் சைன், இது சதர்ன் சைன். இந்த காஸ்மஸில் இட் இஸ் இன் தி நார்தன் ஏரியா, திஸ் இஸ் இன் தி சவுத்தர்ன் ஏரியா. இந்த ரெண்டு பாகமாக பிரிக்கிறோம். ஓகே, இங்கே நீங்கள் 180 degree that side, 180 degree this side, northern area and southern area, அவ்வளோதான். அதாவது ஒரு ஷார்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு புரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இது. இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுருந்தாக்கா நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈக்வனோட்டிக்கல் சைன். ஈக்வனாக்ஸ் நேம்ஸ் ஈக்குவல் டே அண்ட் நைட். The sun is in the intersecting point of celestial equator and the ecliptic where Aries commences and Pisces ends, and the point of intersection is that end Virgo being the Libra. Then the day and night are equal all over the world. The phenomenon occur only twice in the year, around 21st March and 23rd September. என்ன சொல்கிறார், 21st மார்ச்க்கு மார்ச் அண்ட் 23rd செப்டம்பர். இந்த ரெண்டு டைமில் டே அண்ட் நைட் வில் பி ஈக்குவல். எப்படி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தேன். அது பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் ஈக்குவேட்டர் பாயிண்ட், இங்கேருந்து மேலே கடக இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது நார்தன், இது சதர்ன். இந்த சென்டர் பாயிண்ட் எப்போ மீட் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல மீட் ஆகும்போது டே நைட் வில் பி ஈக்குவல் பிகாஸ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த சென்டர். த சன் இஸ் இன் எக்ஸாக்ட்லி இன் த சென்டர். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல மீட் ஆகும்போது டே நைட் வில் பி ஈக்குவல். அதான் அவன் சொல்கிறான், இந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து டே நைட் வில் பி ஈக்குவல். ஓகே ஓகே மேஷா, ஏரிஸ், துலா, hence the equinotical Mesha. Okay, tropical sign. Next, the Cancer, Kataka, Capricorn and Makara are the 2 tropical signs. They are sometimes called as the summer celestial sign and winter celestial sign. The day are the largest. The sun is in interpoint of the Cancer, and the night will be largest when the sun is in the beginning of Capricorn. That is 22nd September. அதாவது இந்த பாயிண்ட் மக்கரா, திஸ் பாயிண்ட், திஸ் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு வரப்போ these 2 points are called as, they are sometimes called as the summer celestial and winter. இது வின்டர் டைம். ஏன்னா இப்போ உங்களுக்கு சன் இங்கே இருக்குது, இங்கே வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடும், ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. புரிச்சுங்களா? இது சித்திரை மாதம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். சித்திரை மாதத்தில் தான் உங்களுக்கு டே நைட் வில் பி ஈக்குவல். சித்திரை, வைகாசி, ஆடி மாதம், ஆடி மாதத்தில் மழை காலம் ஸ்டார்ட் ஆகும், அதுதான் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து நீ இங்கே வரும்போது இட் இஸ் ஸ்டார்டட் அஸ் சம்மர் சீசன். அதான் அவங்க சொல்லியிருக்கு. ஸோ டிசம்பருக்கு இங்கே ஸ்டார்ட் ஆன உடனே த சம்மர் ஸ்டார்ட்ஸ், இங்கே வந்தோடனே வின்டர் ஸ்டார்ட்ஸ். ஓகே,
அதாவது காஸ்மஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த அர்த் சுற்றும் போது ஐ டோல்ட் யூ அர்த் இன் 35 டிகிரி இன்க்ளைண்ட் இருக்கும்போது உங்களுக்கு எங்கே இருக்கும்போது இட் வில் பி ப்ரொஜெக்டிங் தி சன் வந்து படுறதில்ல, கீழே இருக்குது. அதனால உங்களுக்கு வின்டர் வந்துடுது. இங்கே வரும்போது சன்ரைஸ் கரெக்டாக விழுறதுனால சம்மர் வருது. பிகாஸ் ஆஃப் திஸ் 23 டிகிரி ரொட்டேஷன். அதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்படி நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, fiery, earthy, airy, watery sign. The zodiac is classified into 4 groups according to the elements of the fiery, earthy, airy, watery, corresponding to the spirit, body, mind, soul, symbolizing the spiritual, physical, mental, psychic process in the man. The 4 group of follows. Fiery, earthy, airy, watery போட்டிங்கன்னா இது fiery sign, earthy sign, airy sign, watery sign. Fiery sign, earthy sign, airy sign, watery sign. Fiery sign, earthy sign, airy sign and watery sign. புரிஞ்சுங்களா? ஃபயரினா கோகர்னா இருப்பான். மேஷராசின்னு எடுத்தீங்கன்னா கோவம் ராசி வரும். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி அந்த கேரக்டரை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அர்த்தி சைன் பிஸ்னஸ் மைண்டட் பர்சன். ஏரி சைன் எப்பயுமே ட்ரீம்லேயே இருப்பான். வாட்டரி சைன் மூவபிள், ஒரே இடத்துல இருக்க மாட்டான், மூவிங் நேச்சர் பர்சன். இந்த பாயிண்ட்டை அந்த லக்னத்தை பார்க்கும்போது நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க ஈஸியாக. புரிஞ்சுங்களா? ஓகே, பாருங்க. ஃபயரி சைனுக்கு என்ன சொல்கிறோம்? ரெஸ்பெக்டிங் தி vital spirit, including the activity that tends to assertive, independent, courageous, enthusiastic nature. This signifies activities of ambitious, vitality, energy and push. Fiery sign ascendant or cause fever and inflammatory disorders. ஏன்னா கோவம் தாசி வருதுனால they will get the fever. Inflammatory disorders, sudden illness, usually acute but lasting only for the short duration. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபயர் நேச்சர் என்ன, அர்த்தி நேச்சர் என்ன, ஏரி நேச்சர் என்ன, வாட்டர் நேச்சர் என்ன, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணணும். when you are going to predict, these all the point to be included. புரிஞ்சுட்டீங்களா? அதே அர்த்தி சைனுக்கு வாங்க. show solid stability, they indicate mental welfare and native will be bent on making wealth and seeking power and positive. Earthy sign also a rising give good health. One will be careful and caution, premeditative, prudent and practical, secretive and suspicious. Stubborn and self-positive, shows a steady, reserved and retained, methodical and economical, plodding and preserving. His mind is practical, objective, scientific, methodical and materialistic. When the majority of the planets occupied earthy signs, business would be the best. அதாவது earthy sign நம்பர் or the planetary positions போடும்போது or the லக்னா earthy sign வந்து majority of the planets sitting in the earthy signs உட்காரும்போது is a very good suitable for business. ஒருத்தர் வந்து கேட்பாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒர்க்குக்கு போகலாமா? அந்த அர்த்தி சைனில் மேக்ஸிமம் பிளானட்ஸ் இருக்கா? யூ கேன் சே இஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ். அர்த்தி சைனில் இல்லையா? யூ கேன் சே இஸ் நாட் ஃபிட் ஃபார் தட். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் ப்ரிடிக்டிவ் பாயிண்ட்ஸ். நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிற பாயிண்ட்ஸ். அதே அர்த்தி வாட்டரி சைனுக்கு வாங்க. ஏரி சைன் பாருங்க. ஏரி சைன் எப்படி இருப்பாங்க? distinctly connected with a mind and mental exercise. They indicate less vitality. It will connected. They show careful, gentle, amicable, sympathetic, refined and human nature. They offer good intellect, fertile imaginations, imaginating artistic nature, intuitive, fond of responding, generally well behaved and level headed. He will not be assertive and tactful. ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சர்ஸை நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி வாட்டரி சைனுக்கு வந்து பாருங்கள். வாட்டரி சைன் இஸ் சிக்னிஃபை தி வாட்டரிஃபைட் இஸ் ஃப்ரூட்ஃபுல் நேச்சர் and give enough and fertile imagination. They show less recuperative power. Their constitution will be weak. Their disposition of timed, inert,
and unwilling to act. The mind is receptive, contemplative, sensitive, sentimental, and physic, occult tendencies are indicated. So இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸை நீங்கள் தரோ ஸ்டடி பண்ணிங்கனாக்கா யூ கேன் ப்ரிடிக்ட் தி கேரக்டர் ஆஃப் தெம். நெக்ஸ்ட் பாருங்க, குவாலிட்டி ஆஃப் மூவபிள், ஃபிக்ஸ்ட் அண்ட் காமன் சைன். இதில் பாருங்க, each category of 4 signs, the movable, fixed and common, and the common factors are qualities or expressions, but this quality is each sign would be applied differently. 3 qualities may be concerned with the 3 gunas like rajasic, tamasic and sattvic. In the character, either movable persons are rajasic, fixed persons are tamasic, and common are sattvic nature persons. Okay, idla parunga, Mesha, Kataka, Tula and Makara will be movable sign. This is movable. Three signs: movable, fixed and common. Movable, fixed, common. Movable, fixed, common. Movable, fixed, common. So இப்போ இங்கே பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரியுது? இஸ் a positive nature person and fiery nature person is movable nature person. சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், ஐடில் இருக்க மாட்டான். மேஷ ராசி people. So these 3 points you got it now. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸை ஃபில் அப் பண்ணிட்டா யூ நோ ஹவு டு ப்ரெடிக்ட் தி சார்ட். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள் மூவபிள் கேஸ் சொல்கிறோம் பாருங்க. மூவபிள் சைன் ரெப்ரசன்ட் தி மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. Just like a water in the river flows smoothly without giving back to the source. Movable signs are enterprises, enthusiastic, love and ambitious, forcefulness and go ahead spirit, fame, recognitions and popularity, and ability to complete plan and execute them in a short time. The native always love change and reform. They represent the busy people, the best businessmen, pioneers, those who rise in life of their own, and those who makes headway against heavy odds and impediments. The native is movable sign or independent in spirit and self-assertive. They dislike dependence on other and are awares and subordinates. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். மூவபிள் சைனுக்கு என்னென்ன கேரக்டர் இன்வால்வ் ஆகும், அதே மாதிரி ஃபிக்ஸ்டு சைன்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர். காமன் சைன் பீப்புள்ஸ் ஆர் டுவெல் நேச்சர் பர்சன்ஸ். ஃபிக்ஸ்டு சைன்ஸ்னால் எந்த ஒர்க் எடுத்தாலும் கரெக்டாக செய்யணும், நீட்டாக செய்யணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். காமன் சைன் பீப்புள்ஸ் ஆர் டுவெல் நேச்சர் பர்சன். செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணுறதா அது பண்ணுறதா, டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, பேப்பரையும் படித்து முடிச்சுடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க, வேற எதையோ யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. These 12 dots will be there with common sign people. Okay. Next, fruitful sign. Fruitful sign அப்படின்றது எதுன்னா கடகா, விருஷிகா, மீனா. இதெல்லாம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கடகா, விருஷிகா, மீனா are said to be the fruitful sign. All water signs being the fruitful. Water sign எல்லாம் fruitful sign. எது? விருஷிகா, கடகா, விருஷிகா and விருஷிகா, கடகா and மீனா. இந்த மூணும் they are fruitful signs. ரிஷபா, துலா, மக்கரா, தனுர் are the semi fruitful. எது? ரிஷபா semi fruitful. ரிஷபா, துலா, மக்கரா and தனுர் semi fruitful. Fruitful sign in the cusp of 5th and 7th house and their lord are fruitful sign and indicating the early union. Fruitful sign covering the 11th and 5th houses. The lord of 5th and 11th fruitful sign promises progeny. அதாவது இது கேபிக் போனீங்கன்னா தெரியும். லக்னா கஸ்பல்ஸ் ஆஃப் லார்ட் கனெக்டட் டு 5th, 7th and 11th, you will have 100% children. 5th house talks about children, 7th house talks about life partner, 1st house talks about self,
and 11th house talks about the good result. They will have children's அப்படின்ற பாயிண்ட் அது அவ்வளோதான். அதை நீங்கள் ப்ரொடக்டிவ்க்கு கேபி தெரிஞ்சுக்கின பிறகு ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வில் கெட் அ பியூட்டிஃபுல் ப்ரொடக்டிவ் பாயிண்ட். பேரன் சைன் பாருங்க. பேரன் சைன் ஆஃப் தி கஸ்ப் இஸ் 5th and 11th. ஹவுஸ் பீயிங் அதாவது ஃப்ரூட்ஃபுல் சைன் வச்சுங்களா, ஃப்ரூட்ஃபுல் பேரன் சைன். ஹவுஸ் ஆஃப் தி சைன் மூன் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் நோ சில்ட்ரன்ஸ். மியூட் சைன். Not in fruitful sign. அந்த ஃப்ரூட்ஃபுல் சைன்னு சொன்னா இல்லைங்களா, செமி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் விட்டுட்டிங்கன்னா மீதி வந்து பேரன் சைன். அந்த பேரன் சைன் பிளானெட்ஸ் எல்லாமே பேரன் சைனில் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா they will not have children அப்படின்றது இண்டிகேஷன். ஓகே, உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல் சைன் வந்துட்டு கடகா, விருஷிகா அண்ட் மீனா பார்த்தீங்க, செமி ஃப்ரூட்ஃபுல் பார்த்தீங்க. இதை விட்டுட்டா மீதி சைன்ஸ் ஆர் பேரன் சைன்ஸ். அந்த பேரன் சைனில் planets maximum இருந்து 5th house அது பேரன் சைனாக இருந்தால் 5th house talks about children's, பேரன் சைனாக இருந்தால் they will not have children. இதெல்லாம் ப்ரிடிக்டிவ்க்கு வரும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லும், செகண்ட் ஹவுஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு 12th houses-க்கும் நான் லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை நீங்கள் பேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மியூட் சைன். மியூட் சைன் the water sign like namely Kataka, Vrichika and Meena. அதாவது இந்த ஹவுஸ் வந்துட்டு மெர்க்யூரி கனெக்ட் ஆயிருந்துச்சுனாக்கா தே வில் பி மியூட் சைன்ஸ். அது சிங்கர்ஸ், தே ஆர் பிகம் சிங்கர்ஸ் அப்படின்னு. வயலண்ட் சைன். வயலண்ட் சைன் கோகார் யார் யார்? மேஷா, விருஷிகா ஆர் தி வயலண்ட் சைன்ஸ். மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கோகார், ஃபயரின்னு பார்த்தோமா. அண்ட் விருஷிக ராசி பீப்புள்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஸோ ஃபயரி நேச்சர் பர்சன்ஸ். நெக்ஸ்ட் ஹியூமன் சைன். ஹியூமன் சிம்பிள் இருக்கிற சைன் அவ்வளோதான். நியூமன் சிம்பிள் இருக்கிற சைன் வந்துட்டு மிதுனா, கன்னியா, கும்பா, இதெல்லாம் உங்களுக்கு ஹியூமன் சைன். வாய்ஸ் சைன், பெஸ்ட்ரோவல் சைன்ஸ், டுவெல் சைன், இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்க வேண்டியது, அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. வில் கோ டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். பிளானட்ஸ் அண்ட் தேர் கேரக்டர்ஸ். சார் எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பாசிட்டிவ் சைன்ஸ், ஃபயரி சைன்ஸ் அண்ட் மூவபிள் சைன்ஸ். இது என்ன சைன்? நெகட்டிவ் சைன், எர்த்தி சைன் அண்ட் மூவபிள் ஃபிக்ஸ்டு சைன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது அங்கே வச்சுடுங்க, அவருக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொடுங்க. இன்னும் இந்த கிளாஸ் வரல இல்லையா, அவங்களுக்கு நாளைக்கு கொடுப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இதை படிக்கணும்னா நீங்கள் பராத்வராசரா சாஸ்திரா வால்யூம் 1 and 2 ஒரு 500 பேஜஸ் படிக்கணும். அதை நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வெறும் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே, நேம் ஆஃப் தி பிளானட்ஸ். நேம் ஆஃப் தி பிளானட் ரெஸ்பெக்டிவ்லி சன், மூன், மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன் அண்ட் ராகு, கேது. இதில் வந்து அமாங் தம் சன், சாட்டர்ன், மார்ஸ், descending moon, Rahu, Ketu or Malefic. Among these, Sun, Saturn, Mars, descending moon, Rahu, Ketu or Malefic. The increasing moon, Guru, Guru is Jupiter, Shukra, benefic. Mercury, however, malefic in the join with malefic. A waning moon, the Mercury together is the benefic. இது என்ன மீனிங் அப்படின்னா, இதில் வந்துட்டு சன், சாட்டர்ன், மார்ஸ், ராகு, மூன். டிக்ரீசிங் மூன்னாக்கா கிருஷ்ண பக்ஷா ஆர் தேய்பிரை மூன்.
மூன் அண்ட் ராகு கேத்து. தீஸ் ஆர் ஆல் மேலிஃபிக் பிளானட்ஸ். மேலிஃபிக்னா கெட்டதை செய்கின்ற கிரகங்கள். அது எங்கே இருக்கோ அதனுடைய கேரக்டர் வந்துட்டு இட் இஸ் நாட் பெனிஃபிக், இட் இஸ் அ மேலிஃபிக் ஒன்லி அப்படின்றது அர்த்தம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன், இன்க்ரீசிங் மூன்னாக்கா வளர்பிறை ஆர் சுக்லபக்ஷா. மூன், ஜூபிட்டர், வீனஸ் ஆர் பெனிஃபிக். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். வெதர் இட்ஸ் எ குட் பிளானட் ஆர் பேட் பிளானட். மூன் இஸ் ஜென்ரல் பெனிஃபிக்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருந்தாலும் ஜாஸ்தி தொந்தரவு கொடுக்காது, பட் யூ வில் டூ பெனிஃபிக் ஓன்லி. அந்த மாதிரி இப்போ முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ குரு சுக்ரா கம்பர்ஸ்ட் ஆகிடக்கூடாது. இட் ஷுட் பி இன் வெரி குட் பொசிஷன். ஏன் சொல்கிறேன்? பெனிஃபிக் பிளானட் ஷுட் பி இன் குட் பொசிஷன்ஸ் ஸோ தட் தி மேரேஜ் வில் டேக் பிளேஸ் இன் குட் வே. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இந்த பிளானட்டரி கவர்னர்ஸ் சன் வந்து சோலை இண்டிகேட் பண்ணும், மூன் மைண்ட், மார்ஸ் டாக்ஸ் அபவுட் தி ஸ்ட்ரென்த், மெர்க்குரி ஸ்பீக்ஸ் ஸ்பீச், மெர்க்குரி இஸ் ஸ்பீச் கிவர், while Jupiter governs knowledge and happiness, Venus governs semen potence, and the Saturn denotes grief. Over planetary characters. Okay? What all the areas it governs? Sun irukku pathina it governs soul. Moon talks about mind, mentally capable or not. ரிஷபத்தில் மூன் வந்துச்சுன்னா எக்ஸால்டட்னு சொல்லுவான். அப்போ அவன் மென்டல் கேப்பபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிகத்தில் மூன் வந்துச்சுன்னா டெபிலிட்டேட்டட் நீச்சான்னு சொல்லுவான். ஐ எம் கமிங் டு தி நெக்ஸ்ட் தட். அந்த மாதிரி வரும்போது இட் இஸ் டெபிலிட்டேட்டட்னா மைண்டை வந்து சரியா இல்லை, இட்ஸ் நாட் பவர்ஃபுல். அந்த மாதிரி அது இங்கே வர 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 கம்மியாகும். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபுல் கம்மியாகிடும். இங்கே மேலே போக 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 இட் இன்க்ரீஸ். இங்கே வரும்போது எக்ஸால்ட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? நேச்சர் ஆஃப் தி கேரக்டர் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் பிளானட்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்னத்தை கவர் பண்ணுது, எதை ரூல் பண்ணுது அப்படின்னு. 6 ஆஃப் தி பிளானட் போது மெர்க்குரி அண்ட் சாட்டர்ன் வந்துட்டு நியூட்ரல் பிளானட். ஓகே, மூன் வீனஸ் ஃபீமேல், சன் மார்ஸ் ஜூபிட்டர் ஆர் மேல். இப்போ குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா? கொஸ்டின் கேட்குறப்போ 5th house talks about the first child, 7th house talks about the second child, and 9th house talks about the third child. இந்த மாதிரி எவ்ரி 3 houses சேஞ்ச் ஆகிட்டே போகும். அந்த ஹவுஸில் வந்துட்டு மேல் பிளானட் அண்ட் he is capable, he is male காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா surely they will have the male planet. இதே நீங்கள் முகூர்த்தாவில் போகும்போது they will say அது இந்த திதி எந்த திதி இட் சூட்டபிள்ன்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணுவோம். இதெல்லாம் டோட்டலி நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ யூ நோ தி ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரீமோர்டல் காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் பஞ்சபூதாஸ். பஞ்சபூதாஸ் எதுனா மார்ஸ் ஃபயர், மெர்க்குரி எர்த், ஜூபிட்டர் ஈத்தர், வீனஸ் வாட்டர், சாட்டர்ன் ஏர். பிளானட்டரி டேஸ்ட், சன் வந்து பஞ்சன் கசப்பு கார்ப்பு தன்மை உரைப்பு தன்மைக்கும், மூன் இஸ் செலன், மார்ஸ் இஸ் பிட்டர், மெர்க்குரி இஸ் மிக்ஸ்ட், ஜூபிட்டர் இஸ் அசிடுலஸ், சாட்டர்ன் இஸ் நைட்ரஜன்ட். திஸ் இஸ் தி டேஸ்ட். இப்போ ஒருத்தர் செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் தி ஸ்பீச், செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் தி டங். செகண்ட் ஹவுஸில் எந்த பிளானட்டை பார்த்தா அவருக்கு எந்த டேஸ்ட் ஜாஸ்தி பிடிக்கும்னு நீங்கள் சொல்லிடலாம். எனி திங் கேன் பி ஆன்சர்ட். நீங்கள் ஒன்லி யூ நோ அவுட் டு ஃபைண்ட் அவுட் தி திங்ஸ். எல்லா அவைலபிலிட்டி இருக்கும் உங்ககிட்ட. அதை வச்சு நீங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். பிளானட்டரி சீசன்ஸ் பார்த்தா வீனஸ் வசந்த காலம். வசந்த காலம்னா 20th March to 19th. வீனஸ் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வீனஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பூமி மேலே ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். எந்தெந்த சீசனில் எந்தெந்த ஃப்ளவர் வரும்னு நீங்கள் சொல்லிடலாம். பாருங்கள், மார்ஸ் ரெட் கலர் பிளானட், ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் யூ கேன் சி ரெட் கலர் ஃப்ளவர்ஸ். மூன் வசந்த காலம், தட் இஸ் ரெய்னி சீசன். மெர்க்குரி க்ரீனரிஸ் ஜாஸ்தி இருக்கிற சீசன். அப்புறம் ஜூபிட்டர் எல்லோ ஃப்ளவர்ஸ் நீங்கள் ஜாஸ்தி பார்க்கலாம் இந்த சீசனில், தட் இஸ் 20th November to 19th January. சாட்டர்ன் ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ஃப்ளவர்ஸை இந்த சீசனில் ஜாஸ்தி பார்க்கலாம். It shows the nature is working on the earth. புரிஞ்சுங்களா? சீசன் சொல்றது சும்மா தமாஷுக்கு இல்லை, how that planets works on earthன்றதை இண்டிகேட் பண்றது. தாத்து மூலா ஜீவா டிவிஷன்ஸ். தாத்து
Dhatu planets are Rahu, Mars, Saturn, Moon. Mula or vegetables. Dhatu talks about metal. Mula talks about root or vegetables. Planets, Sun and Venus. Jiva talks about living being. Planets, Mercury, Jupiter, Ketu. ಇದು ಎದಕ್ಕೆ ಯೂಸ್ ಆಗೋಣಕ್ಕ ಕ್ವಶನ್ ಒಂದೇ ಕೇಳ್கிறாங்க ಸರ್ ನಂದು ಏನೋ ಕಳೆದೋಗಿದೆ ಅದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿ ಸರ್ if dhatu planet is working, that is Rahu, Mars, Saturn, Moon is involved, some metal is lost. Metal particularly Jupiter involved ayinchina, you can say gold. Venus or Mercury involved ayinchina, we can say silver. Like that. Metal kila vara, metal list kodutharga. And the metal da kana bargan easy ah sollலாம். Okay. Person lost அப்படினாக்கா jiva, living being. The person is missing. யாரு மெட்டலா இல்ல உயிரினங்களா கண்டுபிடிச்சிடலாம். So in மாதிரி these points indicates what are all the things is involving in that particular house. புரிஞ்சுங்களா? Next gem metals. சன்னுக்கு வந்துட்டு மாணிக்கம் ரூபி, மூனுக்கு வந்துட்டு சம்மன்னாக்கா சிம்ம ராசி ரூல்டு பை சன். இதுக்கு நீங்க ரூபி பிரிஸ்கிரைப் பண்ணலாம். மூன் கடகராசிக்கு மூணு, மூனுக்கு வந்துட்டு முத்து, பெர்ல் ஆர் மூன் ஸ்டோன் கேன் பி யூஸ்ட். நெக்ஸ்ட் மார்ஸ். மார்ஸ் ரோல் பண்ணுறது இந்த வீடும் மேஷா அண்ட் விருச்சிகா, அதுக்கு கோரல் இஸ் தி ஸ்டோன். மெர்க்குரி வந்துட்டு திஸ் ஹவுஸ், இது மெர்க்குரி, இதுவும் மெர்க்குரி, தட் இஸ் மிதுனா அண்ட் கன்யா ரூல்டு பை மெர்க்குரி. ஃபார் தட் மெர்க்குரி ப்ரெஷியஸ் ஸ்டோன் இஸ் மரகத பச்சை ஆர் எமரால்டு. ஜூபிட்டர் இந்த ஹவுஸும் ரூல் பண்ணும், தட் இஸ் மீனா தனுர், தட் இஸ் அதுக்கு புஷ்பராகம் ஆர் எல்லோ சஃபயர். வீனஸ் ரூல் பண்ணுறது இந்த ஹவுஸ், வீனஸ் இந்த ரெண்டு ஹவுஸ் யூஸ் பண்ணும். வீனஸ்க்கு வந்துட்டு வஜ்ரா டைமண்டுக்கு பதிலாக, ஏன்னா டைமண்ட் ரொம்ப காஸ்ட்லி போட முடியாது, வி கேன் கோ ஃபார் மொசனைட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓப்பல் ஸ்டோனும் 7 கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். மொசனைட் அண்ட் ஓப்பல், மொசனைட் எடுத்துக்கோங்க. மொசனைட் வரும், ஓப்பல் வரும். வீனஸ் டைமண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலண்ட். இப்போ டைமண்ட் வந்து 1 கேரட் மினிமம் யூஸ் பண்ணோம். 1 கேரட்னா 75,000-80,000 rupees, அவ்வளோ செலவு பண்ண முடியாது. மொசனைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5,000 to 10,000 கிடைச்சிடும். ஓப்பல் வந்துட்டு 4,000 6,000 கிடைச்சிடும். சேம் ரிசல்ட் வில் கெட். ஓகே, நெக்ஸ்ட் சாட்டர்ன் வந்துட்டு நீலம் ஆர் ப்ளூ சஃபயர். ராகுக்கு வந்து கோமேதர் அகேட்னு சொல்லுவான். கேத்து வந்துட்டு வைடூரியா ஆர் லபிஸ் லுவேஸ் ஆர் கேட்ஸைன்னு சொல்லுவான். கேட்ஸை ஓகே. நெக்ஸ்ட் மெட்டல் பாருங்க. சன் இஸ் காப்பர், மூன் இஸ் பெல் மெட்டல், மார்ஸ் இஸ் காப்பர், மெர்க்குரி இஸ் லெட், ஜூபிட்டர் இஸ் கோல்ட், வீனஸ் இஸ் சில்வர் அண்ட் சாட்டர்ன் இஸ் ஐரன். இந்த லாஸ்ட் மெட்டலில் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நீங்கள் ரிங் பண்ணி கொடுக்குறப்ப கூட இந்த மெட்டல்ஸை யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சில்வர் இஸ் தி ஃபாஸ்ட் ரியாக்ஷன் டு தி பாடி. சில்வர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை பிளாட்டினம் போகலாம். ஓகே. கிரெயின்ஸ் தானம் கொடுக்கறது. இப்போ எந்த பிளானட் வீக் இருக்குது, அந்த பிளானட்டுக்கு என்ன தானம் பண்ணுறது அப்படின்னாங்கன்னா வீட். சன் இஸ் வீட், கோதுமை தானம் கொடுத்துட்டு வா. மூன் ரைஸ், மார்ஸ் துவர்தால், மெர்க்குரி கிரீன் கிராம், ஜூபிட்டர் பெங்கால் கிராம், வீனஸ் கவு கிராம், சாட்டர்ன் சிசம் அது வந்து இது எள்ளு, அண்ட் ராகு இஸ் பிளாக் கிராம் அண்ட் கேத்து இஸ் ஹார்ஸ் கிராம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒரு பிளானட் அவங்க ஜாதகத்தில் வீக்காக இருக்கு. ஆமாம் சார், மொச்சக்காய். அப்புறம் சிசம் வந்து எள்ளு, பிளாக் கிராம், அப்புறம் ஹார்ஸ் கிராம்ன்றது இது என்னது அந்த கொள்ளு. ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இது தானம் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிளானட்ஸ். இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் மினிமம் 1 கேரட் போடணுன்னாக்கா அந்த ராசிக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இப்போ that's what I am coming. Rishabha Rashi and Tula Rashi ruled by Venus.
வீனஸ் கண்டென்ட் ஆஃப் 95% கார்பன். நீங்கள் டைமண்டில் பார்த்தீங்கன்னா 100% கார்பன் இருக்கும். அதனால தான் கார்பன் யூஸ் பண்ணுறது. ஓகே, இங்கே மக்கர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா யோகா காரக்காய் சுக்ரா, அது நீங்கள் உள்ள வர புரிஞ்சிடும். அதாவது 1, 2, 3, 4, 5th house talks about திரிகோணஸ்தான அண்ட் 10th house talks about கேந்திரஸ்தான. இது ரெண்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால மகரத்துக்கு இந்த ரெண்டு கிரகம் அந்த சுக்ரன் ரொம்ப பவர்ஃபுல் பிளானட். ஸோ மகர ராசி பீப்புள்ஸ் கேன் வேர் டைமண்ட். புரிஞ்சுங்களா? ஸோ ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் ஆர் எனிமீஸ். அது வரேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஜூபிட்டர் அண்ட் வீனஸ் எனிமீஸ். ஸோ ஜூபிட்டர்னாக்கா மீன ராசியும் தனு ராசியும் டைமண்ட் போடக்கூடாது, போட்ட ஒர்க் ஆகாது. புரிஞ்சுங்களா? அதே நீங்கள் மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ஸ் அண்ட் வீனஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி, ஸோ தட் யூ கேன் வேர் இட். மிதுனா இஸ் ஆல்சோ ஃப்ரெண்ட்லி, யூ கேன் வேர் இட். மூணுக்கு வந்து பாதகாதிபதி வீனஸ் வர்றதுனால போடக்கூடாது, கடக ராசிக்காரங்க போடக்கூடாது. சிம்ம ராசிக்கு சன் அண்ட் வீனஸ் ஆர் எனிமீஸ், ஸோ சூட் ஆகாது. இது நீங்கள் ஜாதகத்தை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த மீனிங் எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பேஷன்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஏன் தெரியுங்களா? இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் போர்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு, நவ் யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ன்றப்போ யூ கேன் ரைஸ் எனி கொஸ்டின், ஐ கேன் ஆன்சர் யூ. ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எந்த ராசிக்காரு எந்த கல்லு போடணும்னு நேரா சொல்லிட்டாக்க ஈஸியா இருக்கும். அப்படி வராது சார். இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுர் லக்னம் இருக்கும், கன்னியா ராசி இருக்கும், both are enemies. This talks about லக்னனாக்கா மைண்ட் பாடி, மூணுன்னா மைண்ட். மைண்ட் பாடி கோஆர்டினேஷனே இருக்காது. இதுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா பாடி நல்லா வேலை செய்யும், மைண்ட் வேலை செய்யாது. மைண்டுக்கு பவர் கொடுத்தீங்கன்னா பாடி வேலை செய்யாது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு யார் சூட்டபிள்னு பார்க்கணும், ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்கணும். அந்த பிளானட் நல்ல பொசிஷன் இருந்தால் அந்த பிளானட்டுக்கு தான் பவர் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் புரியும், இப்போ பண்ணால் புரியாது. நீங்கள் ஜெர்மனில் ஜெம்ஸ்டோன் கடைக்கு போயிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த மேஷ ராசினா அவ்வளோ அக்வலி, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். பட் நீங்கள் அப்படி கிடையாது, யுவர் மாஸ்டர் இன் திஸ், யூ கேன் சஜஸ்ட் விச் இஸ் பர்ஃபெக்ட். என்கிட்ட வருதே ஸ்டோனுக்காக தான் வருவாங்க. ஒருத்தர் வாங்கிட்டு போனார்னா ரிசல்ட்டை பார்த்தோன்னா இன்னும் 10 பேர் அனுப்பிடுவான். ஒருத்தர் கரெக்டாக எடுத்தாரு, ஒருத்தர் ஸ்டோன் சாப்பிடுவோம். அதுக்குன்னே சாலிட் டேம் இன்ஸ்டியூட்டில் போய் அந்த ஜமாலஜி கோர்ஸ் 65,000 ரூபாய் கட்டி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 20 இயர்ஸாக ஜெம் ஸ்டோன் சப்ளை பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னாக்கா எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொல்கிறதெல்லாம் டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் யூ கேன் ஈஸிலி ஆன்சர். நான் சொல்ல தேவையில்ல, என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, aspects of planets, aspects of all the planets, aspects 7th house. எல்லா பிளானட்டும் ஒரு பிளானட்டை ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7th ஹவுஸ்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டை பார்க்கும், இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டை பார்க்கும், இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டை பார்க்கும். எல்லா கிரகமும் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் 7ஆம் வீட்டை பார்க்கும். அவ்வளோ. There is a special against Jupiter, Mars and Saturn. 5 and 9. ஜூபிட்டர் வந்து 5th and 9th ஆஸ்பெக்ட் பண்ணும். இப்போ வந்துட்டு ஜூபிட்டர் இங்கே இருக்கு. நீங்கள் இப்போ பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இங்கே இருக்கும். அதாவது இந்த வீடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 7th, 8, 9. ஜூபிட்டர் இங்கே இருந்தால் 5th ஹவுஸை பார்க்கும், 9th ஹவுஸை பார்க்கும். அது எங்கே இருக்கோ அங்கேருந்து 5th ஹவுஸை 9th ஹவுஸை பார்க்கும். அது எங்கே இருந்தாலும் சரி. தட் இஸ் கால்ட் ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட். மார்ஸ் ஆஸ்பெக்ட் வந்துட்டு 5 and 8, 4 and 8. இப்போ மார்ஸ் வந்து இந்த வீட்டில் தான் இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது மார்ஸ். ஓகே, மார்ஸ் இங்கே இருந்தாக்கா 1, 2, 3, 4th ஹவுஸை பார்க்கும். அதே மாதிரி 7th, 8th ஹவுஸை பார்க்கும். தீஸ் ஆர் ஆல் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே இப்போ மேஷராசி அப்படின்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்ஸ் இங்கே இருக்குது. ஸோ லக்னாதிபதி இன் லக்னா வில் கெட் குட் ரிசல்ட். இஃப் இட் இஸ் இன் 3rd, 6th, 12th ஹவுஸ் இட் வில் நாட் கிவ் குட் ரிசல்ட்ஸ். அப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி இது ஆஸ்பெக்ட் பண்ணுறது, மார்ஸ் ஆஸ்பெக்ட் பண்ணுறது 4th and 8th ஆஸ்பெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் பிளானட்ஸ் ஆஸ்பெக்ட் 7th ஹவுஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு சாட்டர்ன். சாட்டர்ன் 3 and 10. இப்போ சாட்டர்ன் இங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இன்னைக்கு இங்கேருந்து 1, 2, 3 3rd ஹவுஸை பார்க்கும், 7th, 8th, 9th, 10th ஹவுஸை பார்க்கும். இங்கே இருக்குது அப்படின்னு. சாட்டர்ன் ஆஸ்பெக்ட் 3rd and 10th ஹவுஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ப்ரொஃபஷனை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாட்டர்ன் இங்கே இருக்குது, 7th, 8th, 9th, 10th. இது லக்னம், ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. ரிஷப லக்னம் 10th ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் தி ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் லார்ட் சாட்டர்ன். இந்த சாட்டர்ன் 3வது வீட்டை பார்த்துக்கிட்டுன்னா இந்த வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்கோ
10ஆம் வீட்டில் என்னென்ன கிரகம் இருக்கும், இந்த 3 கிரகத்தை சேர்த்தா அவர் என்ன வேலை செய்யலாம்னு சொல்லலாம், விச் இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிச்சுங்களா? சாட்டர்ன் ஆஸ்பெக்ட் 3rd and 10, ஜூபிட்டர் ஆஸ்பெக்ட் 5 and 9, மார்ஸ் ஆஸ்பெக்ட் 4 and 8. இவ்வளவுதான். ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் only 3. ஆல் தி பிளானட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆப்போசிட் ஹவுசஸ். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் இப்போ இன்க்ளூட் ஆகிட்டே போவோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸால்டேஷன் டெபிலிட்டேஷன். எக்ஸால்டேஷனா உச்சஸ்தானம், பவர்ஃபுல் பிளேஸ். டெபிலிட்டேஷன்னா வீக், தட் பிளானட் வேர் இட் வில் பி வீக். ஓகே, இப்போ பாருங்க, சன் எக்ஸால்டட் இன் 10 டிகிரி மேஷா. சன் இங்க வந்து எக்ஸால்டட் 10 டிகிரியில். ஒரு ஜாதகத்தில் சன் இங்க இருக்கு அப்படின்னா தட் பிளானட் இஸ் பவர்ஃபுல். சன் பவர்ஃபுல் அப்படின்னா சன் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி பிளானட்ஸ். இப்போ எல்லா பிளானட் என்ன கலடா பண்ணிட்டு ஓடுதாப்பாங்க, அது வீடியோ ஓடிங்க. இப்போ 12 o'clock break கொடுத்துலாம். Actually, when the paper complete பண்ணிட்டு will go for break. Okay? இது போட வேண்டாமா? இல்லை, அது சார்ஜிங் போட்டேன் நான். Okay. ஃப்ளாஷ் ஆகுதுன்னு சொன்னேன். ஓகேவா? பேக்கப் ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு, இது வேலை செய்யலனா கூட, பட் எனக்கு வேலை கம்மி. ஓகே ஓகே. பாருங்க, சன் கெட் எக்ஸால்டட் 10 டிகிரி இன் மேஷா, டெபிலிட்டேட்டட் 10 டிகிரி இன் துலா. இங்கே வந்துச்சுன்னா சூரியன் உச்சமாகும், இங்கே சூரியன் நீச்சமாயிடும் 10 டிகிரியில். சூரியன் உச்சம் நீச்சம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, சன் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் தி பிளானட். உங்கள் ஜாதகத்தில் சன் பவர்ஃபுல்லாக இருக்குன்னா யூல் பிகம் எ லீடர், யூல் பி கண்ட்ரோல் ஆஃப் அதர்ஸ், யூல் பி இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ரூலிங் நேச்சர். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகும். இங்கேருந்து வர 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 கம்மி ஆகிட்டு இங்கே 0 ஆகிடும். இங்கேருந்து அகெயின் இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னாக்கா இட்ஸ் எனிமிக்கல் ஹவுஸ். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, இன்னும் 10 டிகிரிக்கு போனால் இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும். இது இப்போ 2 எனிமிக்கல் ஹவுஸ். இங்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, இங்கே இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பட் இங்கே வரும்போது இட் இஸ் வெரி வீக். ப்ரிடிக்டிவ் பாயிண்ட்ஸ் வரப்போ இட்ஸ் ஃபிக்ஸ்டு, இட் இஸ் ஃபிக்ஸ்டு. மேஷால 10 டிகிரி எக்ஸால்டட், செட் 10 டிகிரி இன் துலா டெபிலிட்டேட்டட், இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டு. பாசிட்டிவ் சைன், ஃபயரி சைன் அண்ட் மூவபிள் சைன். ஓகே, இந்த ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த ஹவுஸ்ல வாட் ஆல் தி பாயிண்ட்ஸ் இன்வால்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ரிடிக்ட் தட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, அதே மாதிரி பாருங்க, மூணு 3 டிகிரி இன் ரிஷபா அண்ட் 3 டிகிரி இன் விருஷிகா. அதே ரிஷபத்தில் மூன் 3 டிகிரி எக்ஸால்டட், அதே மூன் 3 டிகிரி டெபிலிட்டேட். மூன் டாக்ஸ் அபவுட் மைண்ட். ஒருத்தர் மைண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா மூன் பொசிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மூணை பார்த்தோன்னே சொல்லிடலாம் how much is capable. Next, Mars. Mars exalted 28 degree in Makara and 28 degree in Kataka. Mars பாருங்க, இங்கே 28 டிகிரிக்கு வந்துச்சுன்னா டெபிலிட்டேட்டட் நீச்சம். இங்கே மார்ஸ் 28 டிகிரிக்கு வந்துச்சுன்னா எக்ஸால்டட், இங்கே உச்சஸ்தானம். மார்ஸ் டாக்ஸ் அபவுட் கரேஜ், ஓகே, கேப்பபிலிட்டி, ஓகே, கமாண்டிங் குவாலிட்டிஸ். இங்கே இருக்கும்போது இஸ் லிட்டில் டஃப் பர்சன், கமாண்டிங் நேச்சர் பர்சன். அங்கே இருக்கிறப்பா he will do everything, will stand behind, will not be in first place. This is called interpretation. ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணோன்னா these all the points to be noted. Okay. Mercury. Mercury பாருங்க 15 degree in Kanya and 15 degree in Meena. Mercury is get exalted 15 degree and get debilitated. Opposite house la update debilitated ஆகிடும் அதே டிகிரியில், அவ்வளோதான். opposite house only. Next one, the Jupiter 5 degree in Kataka and 5 degree in Makara. இங்கே பாருங்க, இங்கே ஜூபிட்டர் 5 டிகிரிக்கு வரப்போ இட் கெட் எக்ஸால்டட், அதே ஜூபிட்டர்
5 டிகிரிக்கு இருக்கிறப்போ டெபிலிட்டேட், இட்ஸ் பவர்லெஸ். ஓகே. Venus 27 degree in Meena. Venus 27 degree in Meena exalted. Adhe Venus 27 degree debilitated in this house. Venus talks of the potence of the body, looking good, social involvement, affairs. இதெல்லாம் இண்டிகேட் பண்ணா வீனஸ் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் Saturn. Saturn 20 degree exalted in Tula and 20 degree debilitated in Mesha. 20 degree இங்கே Saturn. Saturn 20 degree இங்கே debilitated, இங்கே exalted, அங்கே debilitated. According to Kalidasa, அவரது காளிதாசா எழுதின புக்கில் Rahu get exalted in Rishabha and debilitated in Vrishika and Ketu is vice versa. அதாவது ராகு கெட் ஆயிடுச்சு சார். ராகு இந்த வீட்டில் எக்ஸால்ட் ஆகும், இந்த வீட்டில் டெபிலிட்டேட் ஆகும். கேத்து இந்த வீட்டில் எக்ஸால்ட் ஆகும், இங்கே டெபிலிட்டேட் ஆகும். ஓகே, போகலாம். பாருங்க.